ஆண்டனி சில் ஏப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் லண்டன் யூகேயிலிருந்து. மாலை நேர விடுதலையின் வெளிச்சனத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிறவரை பரிசுத்த ஆவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வார்த்தைகள் புறப்பட்டு செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒருவரும் விடுதலை விட்டுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரை ஊழியங்களை ஒப்புவித்துக் கொண்டு வரவேற்போம். பிரைஸ்லோ பாஸ்டர். Praise the Lord. ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் யாவற்றையும் செய்து முடித்து இருக்கிறார். அதை விசுவாசித்து நாங்கள் இன்றைய நாளிலே பெற்றுக் கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம். ஆமென். இன்றைய நாளிலே நாங்கள் விசுவாசிப்போமானால், கேட்கிற வார்த்தைகளை விசுவாசிப்போமானால், நிச்சயமாய் அந்த வார்த்தைகள் மேற்கொள்ளும். எங்களுடைய வாழ்க்கை இன்றைய நாளிலே ஏதோ ஒரு சூழ்நிலையில இருக்குமானால் அதற்கு காரணம் எங்களுடைய விசுவாசம். நாங்கள் தவறாய் விசுவாசித்தால் தவறான காரியம் நம்மை மேற்கொள்ளும். சரியாய் விசுவாசித்தால் சரியான காரியம் நம்மை மேற்கொள்ளும். ஆகவேதான் தேவ வார்த்தை மிகவும் அவசியம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களையும் விடுதலையாக்கும் என்று தேவன் சொன்னார். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்தியத்தை அறிய தந்த கிருபைக்காக, நேரங்களுக்காக, காலங்களுக்காக, இந்த வானொலிக்காக, இதை நடத்துகிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நீர் கொடுக்கிற இந்த வசனங்கள் நம்மை பல மடங்கு பெருக பண்ணட்டும். நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலே, சுகத்திலே, விடுதலையிலே, வெற்றியிலே இன்னும் அதிகமாய் பெருக பண்ணட்டும். இந்த வார்த்தைகள் நம்மை விடுதலையாக்கட்டும், கட்டட்டும், நாட்டட்டும், எழுந்து பிரகாசிக்க பண்ணட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களை கவனியுங்கள். இன்றைய நாளிலே நாங்கள் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் இருந்து நாங்கள் வாசிக்க போகிறோம். ஸ்டில் விசுவாசத்தை குறித்து தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். அப்ப கவனியுங்கள், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதான். அப்ப இது மிகவும் முக்கியமான ஒரு வசனம். எப்படி நாங்கள் புதியவர்களாய் செயல்படுவது, புதிய மனுஷர்களாக, கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்களாக, சத்துருடைய கிரியை எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குறவர்களாக எப்படி நாங்கள் செயல்பட முடியும் என்றால், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். அப்ப கவனியுங்கள், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேனா அல்லது கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறேனா? அவருடைய வார்த்தையின்படி அவருக்குள், அவருடைய வார்த்தை சொல்லுகிறது நாங்கள் அவருக்குள் இருக்கிறோம் என்று சொல்லுகிறது. அப்ப அந்த வார்த்தையை விசுவாசித்து நான் அவருக்குள் இருக்கிறேனா அல்லது உலகம் எனக்கு கற்பிக்கிறது போல எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து, இல்ல பிரதர், நான் இப்போ உலகத்துலதான் இருக்கிறேன் பிரதர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோமா? இதுதான் மிகவும் முக்கியம். ஒருவன், கவனியுங்கள், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அப்ப நான் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டியது அவசியம். கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை நான் விசுவாசிக்கும் பொழுது, இப்ப இயேசு நீங்கள் எனக்குள் இருக்கிறீர்கள், நீங்கள் என்னுடைய சரீரமா இருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு தலையாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது, சபையின் தலையாக அவர் இருக்கிறார், நாங்கள் அவருடைய சரீரத்தின் அங்கங்களாக இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அதை எவ்வளவு தூரம் நான் விசுவாசிக்கிறேன் என்பது மிகவும் அவசியம். அப்ப அனுதினமும் நான் என்னத்தை தியானிக்க வேண்டும் என்றால், நான் உலகத்தில் இருக்கிறேன், பாவத்தில் இருக்கிறேன், சாபத்தில் இருக்கிறேன், பற்றாக்குறையில் இருக்கிறேன், தடைகளிலும் தாமதங்களிலும் விடுதலையும் இல்லாமலும் இருக்கிறேன் என்று நான் தியானித்தால் நான் கிறிஸ்துவுக்குள் இல்லை. ஏனென்றால் கிறிஸ்து இவை எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் நாங்கள் என்ன செய்தோம்? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம்
2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நான் மறுபடியும் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவுது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி, அப்ப ஏற்கனவே அவர் நமக்கு கொடுத்து விட்டார். தேவன் நமக்கு தேவையான சகலத்தையும் ஏற்கனவே நமக்கு கொடுத்து விட்டார். நாங்கள் இதே காரியத்தை எங்கே வாசிக்கலாம்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கலாம். அவரோடு கூட தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்ப அவரோடு கூட சகலத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். நமக்கு தேவையான பரிசுத்தம் ஏற்கனவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல போனால் அவரே நம்முடைய பரிசுத்தமாக மாறியிருக்கிறார். அப்ப தேவன் என்னுடைய பரிசுத்தமாக மாறிவிட்டார் என்று விசுவாசிப்பதை நான் விட்டுவிட்டு நான் பாவியாக இருக்கிறேன், நான் பாவி என்று நான் தியானிப்பேனானால் நிச்சயமாய் பாவம் வந்து என்னை மேற்கொள்ளும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும். அப்ப என்னுடைய பரிசுத்தம் என்னுடைய கிரியையினால் வருகிற பரிசுத்தம் அல்ல, அவரே எனக்கு பரிசுத்தமாய் மாறி இருக்கிறார். ஆமென். அவரே எனக்கு மீட்பாக மாறி இருக்கிறார். அப்ப இதை நான் விசுவாசிக்கும் பொழுதுதான் இவைகள் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது? செயல்படுகிறது. அநேக வேளைகளிலே இவைகளை நாங்கள் விசுவாசிக்காமல் இருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்று வாசிக்கிறோமே அல்லாமல் அந்த வசனத்தோடு நம்மை இணைத்துக் கொள்வதில்லை. நாங்கள் இப்பொழுதோ எங்கே இருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறோம். ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் கவனியுங்கள். அப்போஸ்தலர்கள் வாசிப்போம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், வாழ்கிறோம். பிழைக்கிறோம் என்று தவறாக எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே அவருக்குள் வாழ்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். ஆமென். ஆகவே அவருக்குள் நான் இருக்கிறேன் என்பதை தியானிக்கும் பொழுதுதான் நான் புதிய சிருஷ்டியாக மாறுகிறேனே அல்லாமல் நான் அந்த வார்த்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் அந்த வார்த்தையோடு என்னை இணைத்து கொள்ளாமல் நான் இருப்பேனானால் அந்த வார்த்தைக்குரிய விடுதலை என்னை மேற்கொள்ள முடியாது. அந்த வார்த்தையோடு நான் இணைக்கப்படுவேனானால் தான் அவைகள் என்னை மேற்கொள்ளும். அந்த வார்த்தையை எஸ் என்றும் ஆமேன் என்றும் நான் என்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டால் தான் அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆகவே நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்ற சிந்தை உடையவர்களாய் நாங்கள் மாறும் பொழுது பிசாசு நடுங்க ஆரம்பிப்பான், ஓட ஆரம்பிப்பான். நம்மை விட்டு, நம்முடைய வாழ்க்கையை விட்டு, நம்முடைய சூழ்நிலைகளை விட்டு ஓடுகிறவனாய் இருக்கிறான். ஏனென்றால் சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஏனென்றால் இப்பொழுதோ எங்களுடைய குடியிருப்பு அவருக்குள் இருக்கிறது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. ஆவிக்குரிய பிரகாரமாய் நம்முடைய குடியிருப்பு இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்பதை அதிகமாய் தியானிக்கும் பொழுது ஒருவனால் நிச்சயமாய் பாவம் செய்ய முடியாது. ஆனால் நான் உலகத்தில் இருக்கிறேன், உலகத்தினுடைய சகல பிரச்சனைகளும் என்னை மேற்கொள்ளும் என்று நினைத்தால் நிச்சயமாய் மேற்கொள்ளும். ஏனென்றால் என்னுடைய விசுவாசத்தின்படியே எனக்கு ஆக கடவுது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. என்னத்தை விசுவாசிக்கிறோமோ
அப்படியாகத்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க போகிறது. ஆமென். அப்ப கவனியுங்கள், தேவன் சொல்லுகிறார், கானான் தேசத்தை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி விட்டேன், கானான் தேசத்தை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டேன், ஆகவே போய் அதை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது, அவர்கள் அங்கே போய் தாங்கள் அங்கே இருக்கிற பராக்கிரமசாலிகளை விட தாங்கள் அதை விட பெரியவர்களாய் இருக்கிறோம், ஏனென்றால் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று விசுவசிக்காமல் அங்கே போய் தங்களுடைய சுய அறிவை பயன்படுத்தி, சுய ஞானத்தை பயன்படுத்தி, அவர்களுடைய உயரம் என்ன, நீளம் என்ன, அகலம் என்ன என்றெல்லாம் கண்களினால் அளந்து பார்த்து, அவர்களுடைய ஞானத்தை பயன்படுத்தி ஞானத்தினால் அளந்து பார்த்து என்ன செய்தார்கள்? அளந்து பார்த்ததினால் அவர்களுக்குள் இருந்த கொஞ்ச விசுவாசமும் ஓடி போய்விட்டது. அதற்கு பிறகு அவர் சொல்லுகிறார்கள், இவர்களை எங்களால் மேற்கொள்ள முடியாது, நாங்கள் வெட்டுக்கிளிகளா இருக்கிறோம், அவர்களை நம்மால் மேற்கொள்ள முடியாது என்று அவர்கள் அதையே விசுவாசித்து அதையே பேசினார்கள். நாங்கள் என்ன செய்வோம்? வனாந்தரத்திலே மரித்து போவோம் என்று விசுவாசித்து அதையே பேசினார்கள். அதனால் வனாந்தரத்திலே மரித்து போனார்கள். ஆகவே பிரியமானவர்களே, மிகவும் முக்கியம், நான் அவருக்குள் இருக்கிறேன். இந்த அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் மிக மிக முக்கியமான வசனம். ஒவ்வொரு நாளும் தயவு செய்து அறிக்கை பண்ணுங்கள், நான் அவருக்குள் ஜீவிக்கிறேன், அவருக்குள் உலாவுகிறேன், அவருக்குள் வாழ்கிறேன் என்று சொல்லி என்ன செய்யுங்கள்? எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ. ஏனென்றால் இது தேவனை கன்வின்ஸ் பண்ணுகிற வார்த்தை அல்ல. அநேக வேளைகளிலே நம்முடைய ஜெபத்தை வைத்து எப்படியாவது தேவனை கன்வின்ஸ் பண்ணி அவரிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதுதான் தவறு. இது தேவனை கன்வின்ஸ் பண்ணுகிற காரியம் அல்ல. இந்த வார்த்தைகளை வைத்து நம்மை நாமே கன்வின்ஸ் பண்ணினால், நம்மை நாமே ஒத்துக்க வைத்தால், நம்மை இந்த வார்த்தைகளை நாம் விசுவாசித்தால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். அப்ப புதிய சிருஷ்டி என்பது எவ்வளவுக்கு அதிகமாய் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன், கிறிஸ்துவுக்குள் உலாவுகிறேன், கிறிஸ்துவுக்குள் நடக்கிறேன் என்று நான் பார்க்கத்தான் என்னுடைய சூழ்நிலைகள், என்னுடைய சரீரம், என்னுடைய அவயவங்கள் எல்லாம் புதிய சிருஷ்டியாக செயல்பட ஆரம்பிக்கும். ஆமென். அப்ப புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, ஏனென்றால் நான் இப்பொழுதோ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். ஆகவே கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறபடினால் பாவம் என்னை தொட முடியாது, பிசாசு என்னை தொட முடியாது, பலவீனங்கள் என்னை தொட முடியாது, சாபங்கள் என்னை தொட முடியாது. ஆமென். ஏனென்றால் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். எல்லா சாபமும் அவர் மேல் வந்தபடினால், எல்லா பாவமும் அவர் மேல் வந்தபடியினால் பாவத்திலிருந்து விடுதலையானேன். எல்லா சாபமும் அவர் மேல் வந்தபடியினால் நான் சாபத்திலிருந்து விடுதலையானேன். எல்லா சுகையினமும் அமர் மேல் வந்தபடினால் எல்லா சுகையினத்திலும் இருந்து நான் விடுதலை ஆனேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் இப்பொழுதோ நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். இந்த பாவங்கள், இந்த சாபங்கள், இந்த தரித்திரங்கள், இந்த நோய்கள், நொடிகள், பிசாசின் கிரிகள் என்னை தொட முடியாது, ஏனென்றால் நான் அவருக்குள் இருக்கிறேன் என்று நாங்கள் எங்களுடைய சிந்தையில கன்வின்ஸ் ஆனால், விசுவாசிக்க ஆரம்பித்தால், புதிய மனுஷர்களாக, புதிய சுபாவத்தை உடையவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக எங்களால் செயல்பட முடியும். ஆமென். இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அப்ப இந்த புதிய சிருஷ்டி என்கின்ற இந்த புதிய வாழ்க்கை, எல்லாவற்றையும் மேற்கொண்டு வெற்றி சிறந்து வாழுகிற இந்த வாழ்க்கை என்னத்தினால் உண்டாயிருக்கிறது? தேவனால் உண்டாயிருக்கு. ஆமென். என்னுடைய பரிசுத்தம் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆமென். என்னுடைய விடுதலை தேவனால் உண்டாயிருக்கிறது. என்னுடைய சமாதானம், சந்தோஷம் தேவனால் உண்டாயிருக்கிறது. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, பிதாவானவர்
இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி, அப்ப பிதா நம்ம என்ன செய்து விட்டார்? பிதாவோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோம், சமாதானம் ஆக்கப்பட்டோம். பிதாவுக்கு நமக்கும் இடையில இப்பொழுது பிரிவினை இல்லை. ஏனென்றால் நம்மை அவர் எப்படி பார்க்கிறார்? கிறிஸ்துவுக்குள் நாங்கள் இருக்கிறோம் என்று பார்க்கிறார். ஆமென். ஏனென்றால் கிறிஸ்துவின் இரத்தம் எங்களை பூரணமாய் கழுவி என்ன செய்திருக்கிறது? பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. ஆகவே குமாரன் செய்து முடித்ததின் படிதான் பிதா நம்மை பார்க்கிறார். கிறிஸ்துவை கொண்டு எப்படி பிதாவோடு நாங்கள் ஒப்புரவானோம்? நம்முடைய கிரியையின்படி அல்ல, கிறிஸ்துவை கொண்டு. கிறிஸ்து இயேசுவானவர் அவருடைய கிரிகையினால் அவர் நமக்காக பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டபடியினால் நாங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? இப்பொழுதோ பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்ப இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் ஒப்புரவாக்குதலின் ஊழியம் என்று சொன்னால், ஜனங்களை பார்த்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள், ஏனென்றால் தேவன் உங்களோடு ஒப்புரவாகி விட்டார். கிறிஸ்து இயேசு நமக்கும் பிதாவுக்கும் இடையில இருந்த பிரிவினையை நீக்கி, குற்றங்களை நீக்கி, பாவங்களை நீக்கி, தடைகளை, தாமதங்களை, பிசாசின் கிரியைகளை நீக்கி நம்மையும் பிதாவையும் இப்பொழுது ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஆமென். வேதத்திலே சொல்லுகிறது மீடியேட்டர். நமக்கு ஒரே ஒரு மீடியேட்டர் இருக்கிறார். அந்த மீடியேட்டருடைய வேலை என்னடா என்றால், 2 பகுதி பிரிந்திருக்கிறது. அந்த 2 பிரிந்த பகுதியை ஒன்று சேர்ப்பதுதான் அவருடைய வேலை. ஆமென். அப்ப அதைத்தான் இயேசு செய்து முடித்தார். நாங்களும் தேவனும் பிரிக்கப்பட்டிருந்தோம், இப்பொழுதோ இணைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்து இயேசுவின் மூலமா. ஆமென். இதை நான் விசுவாசிக்கும் பொழுதுதான் கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன், புதிய சிருஷ்டியாக வாழ்கிறேன் என்கின்ற வாழ்க்கை நம்மை மேற்கொள்ள முடியும். ஆமென். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய, கவனியுங்கள், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், கிறிஸ்துவுடைய பாவங்கள் மட்டுமில்ல, உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், கவனியுங்கள், மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி. அப்ப கிறிஸ்துவுக்குள் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுடைய கிரியை அல்ல. கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து மூலமாய், அவருடைய கிரியை மூலமாய் நாங்கள் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். ஒப்புரவாக்கி, ஒப்புரவாக்குதலின் உபதேசம். அப்ப நாம உபதேசம் பண்ண வேண்டுமானால் நாம பண்ண வேண்டிய உபதேசம் ஒப்புரவாக்குதலின் உபதேசம். தேவன் உங்களோடு ஒப்புரவாகி விட்டார். ஆகவே தேவன் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்யவில்லை, மாறாக உங்களை உயிர்ப்பித்திருக்கிறார். ஆமென். பாவத்திலே மரித்து போன சகலரையும் என்ன செய்திருக்கிறார்? கிறிஸ்து இயேசு மூலமாய் நம்மை மறுபடியும் உயிர்ப்பித்திருக்கிறார், தம்மோடு கூட இணைப்பித்திருக்கிறார். ஒப்புரவாக்கு உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு பொத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து, கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்ப கவனிங்க, மிக முக்கியம், கிறிஸ்து இயேசு சகலத்தையும் செய்து முடித்து விட்டார், உங்களை தகுதியாக்கி விட்டார், உங்களை பரிசுத்தமாக்கி விட்டார். பிதாவோடு கூட நீங்கள் ஒப்புரவாக தேவையான சகலத்தையும் செய்து முடித்து விட்டார். ஆகவே பிதாவோடு ஒப்புரவாகுங்கள். ஆமென். தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பிரியமானவர்களே. அவர் சொல்லுகிற ஆலோசனை என்ன? தேவனோடு கூட
ஒப்புரவாகுங்கள். தேவன் இனிமேல் தண்டிக்கிறவர் அல்ல, அவர் மன்னித்து விட்டார். ஆமென். ஆகவே மன்னித்த பிறகு தண்டிக்க முடியாது பிரியமானவர்களே. அவர் ஏற்கனவே மன்னித்து விட்டார். ஆகவே இனிமேல் உங்களை அவர் தண்டிக்கிறவர் அல்ல, மாறாக உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். விடுதலை ஆக்குவார் அல்ல, விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஆமென். எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நமக்கும் பிதாவுக்கும் விரோதமாய் இருந்த சகலத்தையும் என்ன செய்திருக்கிறார்? நிர்மூலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். 21ஆம் வசனம் இப்படியாக சொல்றது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அல்லேலூயா. அப்ப பாவம் அறியாத அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து பாவமானார். நம்முடைய சுவையினங்களை சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டார். ஆகவே நாங்கள் அவற்றிலிருந்து பூரணமாய் விடுதலை ஆக்கப்பட்டோம். இப்பொழுதும் நாம் வேதனை, துன்பம், கவலை, நோயில் இருப்போமானால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். எதுவும் நம்மை தொட முடியாது. எதுவும் நமக்கு விரோதமாய் கிரியை செய்ய முடியாதென்று இன்னும் விசுவாசிக்க ஆரம்பிக்கவில்லை. ஆனால் நாங்கள் விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். சில வசனங்களை வாசிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருந்து வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள், கவனியுங்கள், மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது செய்து முடிக்கப்பட்டாகி விட்டது. ஆனா நாங்க ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று அவருக்கு ஞாபகப்படுத்துகிறோம். ஆனால் நாங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஆவிக்குரிய ரீதியாய் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டோம். அந்த ஆவிக்குரிய மண்டலத்திலே செய்து முடிக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு காரியம்தான் நான் செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். தேவன் என்னை ஆசீர்வதித்து விட்டார். ஆகவே எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவையோ அதை கட்டளை இடுவீர்களானால் வந்து என்னை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய சரீரத்தை மேற்கொள்ளுவாயாக என்று சொன்னால் நிச்சயமாய் அவைகள் வந்து மேற்கொள்ளும். ஆமென். அப்ப ஆசீர்வதிப்பார் அல்ல, ஆசீர்வதித்து விட்டார். ஆனால் எங்களுடைய அநேக ஜெபங்கள் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்படியாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சகல ஆசீர்வாதங்களினால் ஆவிக்குரிய என்று சொன்னால் எல்லாமே ஆவிக்குரியதுதான். ஆவிக்குரியதுதான் மாமிச பிரகாரமாய் நமக்கு வெளிப்படுகிறது. ஆமென். அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் அவர் பேசின வார்த்தையிலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் காணவில்லை. ஏனென்றால் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. ஆனால் நாங்கள் விசுவாசித்து பேச ஆரம்பிப்போமானால் அது மாமிசத்திலே வெளிப்படும். ஆமென். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள், கவனியுங்கள், கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்ப கிறிஸ்துவுக்குள் நானும் நீங்களும் ஏற்கனவே தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆமென். ஏற்கனவே தெரிந்து கொள்ளப்பட்டோம். இனிதான் நாங்கள் கிரியை செய்து தெரிந்து கொள்ளப்படுகிறது அல்ல, ஏற்கனவே தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆமென். ஆறாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, அவருடைய சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு புத்திர சுவிகாரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே
பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் உங்களிடத்தில் பெருக பண்ணுவார் அல்ல, பண்ணினார். ஆமென். அப்ப பாவத்திலிருந்து என்ன செய்யப்பட்டுட்டோமாம்? பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது. அப்ப பாவத்தை அவர் நமக்கு, பாவத்தினால் நாங்கள் அவர் மூலமாய் தண்டிக்கப்படாமல், பாவத்துக்காக இவருடைய இரத்தத்தினாலே, பாவத்துக்காக இவர் இரத்தம் சிந்தினபடியினாலே, இயேசு இரத்தம் சிந்தினபடியினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது. அப்ப மன்னிப்பு ஏற்கனவே உண்டாயிற்று. ஆமென். இப்பொழுதோ நாங்கள் பாவத்திலிருந்து பூரணமாய் விடுதலை ஆக்கப்பட்டோம். ஒருவேளை நீங்க சொல்லலாம், இல்லையே பாஸ்டர், ஸ்டில் என்ன பாவத்திலே தானே நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லது பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் சொல்வீர்களானால், அதற்கு காரணம் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பதை இன்னும் விசுவாசிக்க ஆரம்பிக்கவில்லை. நாங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். பல முறை சொல்லியிருக்கிறேன் இந்த உதாரணத்தை. ஆப்ரஹாம் லிங்கன் கருப்பினத்தை என்ன செய்தார்? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார் அமெரிக்காவிலே. ஆனால் அதை அறியாதபடியினால் அவர்கள் விசுவாசிக்க முடியவில்லை. சிலர் அறிந்தும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இருக்கும் பொழுது அதற்கு பிறகு அவர் விடுதலையாக்கி 100 வருடங்களாய் அவர்கள் அடிமைகளாகவே வாழ்ந்தார். ஆனால் ஆப்ரஹாம் லிங்கன் விடுதலையாக்கி விட்டார். ஆனால் அவர்களோ அதை அறிந்து விசுவாசிக்காதபடியினால் அவர்கள் 100 வருடங்கள் அடிமைத்தனத்திலேயே வாழ்ந்தார்கள், விடுதலை ஆகவில்லை. அதே போலத்தான் இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கி விட்டார். ஆனால் இன்னும் விடுதலை ஆக்கல, இன்னும் ஆசீர்வதிக்கல, இன்னும் என்ன சுகப்படுத்தல என்கின்ற அவவிசுவாசம். வேதத்தை படிக்கிறோம், ஆனால் இது செய்து முடித்தாயிற்று, இனிமேல் இது எனக்கு சொந்தம் கிடையாது, இந்த தரித்திரம் எனக்கு சொந்தம் அல்ல, இந்த நோய் எனக்கு சொந்தம் அல்ல, சுகம்தான் எனக்கு சொந்தம், தேவ ஆசீர்வாதம் தான் எனக்கு சொந்தம், வெற்றி தான் எனக்கு சொந்தம் என்று வேத வசனத்தை பார்த்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவில்லை. ஆகவே அவன் ஓடவில்லை. ஆகவே அவன் குந்திக் கொண்டிருந்த அவனுடைய கிரியை செய்து கொண்டிருக்கிறான். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவனோடு கூட உயிர்ப்பித்தார். மரித்த நம்மை உயிர்ப்பித்து விட்டார். ஆமேன். எல்லா விதத்திலும் மரித்து போயிருந்தோம். மரணம் நம்மை சூழ்ந்து கொண்டது. பைனான்ஸ்ல மரணம், சரீரத்தில மரணம், நோய் என்கின்ற மரணம், எங்க போனாலும் தோல்வி என்கின்ற மரணம், எங்க போனாலும் அழுகை, கண்ணீர், துன்பம் என்கின்ற மரணம், போராட்டம் என்கின்ற மரணம், தடைகள், தாமதங்கள் என்கின்ற மரணம், இவை எல்லாவற்றிலும் இருந்து அவர் என்ன செய்தாராம்? கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், மீட்கப்பட்டீர்கள், விடுதலையாக்கப்பட்டீர்கள். படிவீர்கள் அல்ல, பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே, கவனிங்கள், நம்மேல் அன்பு கூர்ந்து நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அப்ப இப்பொழுது ஆவிக்குரிய ரீதியாய் இயேசுவோடு கூட எழுப்பப்பட்டு இயேசுவோடு கூடவே இருக்கிறோம், இயேசுவுக்குள்ளேயே இருக்கிறோம், உன்னதங்களிலே அவரோடு கூடவே உட்கார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மேன்மையான மகிமையான இடத்திலே, உன்னதங்களிலே, ஆவிக்குரிய உலகத்திலே மேன்மையான இடத்திலே
உட்கார்ந்து அவரோடு கூட ஆளுகை செய்யும்படி நம்மை உட்கார பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு கவனியுங்கள், இதை விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப நீங்கள் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இருந்து பரிபூர்ண விடுதலை தேவையா? விசுவாசியுங்கள். ரட்சிக்கப்பட்டீர்கள், மீட்கப்பட்டீர்கள், குணமாக்கப்படுவீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவனும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிருபையினால் உண்டானது அல்ல, தேவனுடைய கிருபையினால் உண்டானது. அல்லேலூயா. ஆகவே இன்றைய நாளிலே விசுவாசிப்போம். இவைகள் நிச்சயமாய் வந்து நம்மை மேற்கொள்ளும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் வாழுகிறோம், கிறிஸ்துவுக்குள் அசைகிறோம் என்று எப்பொழுதும் தியானித்துக் கொண்டிருப்போம். நிச்சயமாய் புதிய வாழ்க்கை, புதிய விடுதலை எல்லாம் வந்து நம்மை மேற்கொள்ளும். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி. நீர் கிறிஸ்து இயேசுவின் மூலமா சகலத்தையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்ததென்று கிறிஸ்து இயேசு மூலமாகவே நமக்கு சொல்லி இருக்கிறீர். ஆகவே நீர் முடித்த யாவும், நமக்காக நீர் செய்து முடித்த யாவும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேற்கொண்டு விடுதலையை பெற்றுக் கொடுப்பதாக, விடுதலை இப்பொழுதே உண்டாயிருப்பதாக, வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, மாமிச பிரகாரமான வாழ்க்கையிலே பிசாசினுடைய தொல்லைகள் இவை எல்லாவற்றிலும் இருந்து பரிபூரண விடுதலை, பரிபூரண விடுதலை, சுகையினத்திலிருந்து பரிபூரண விடுதலை, பலவீனத்திலிருந்து பரிபூரண விடுதலை உண்டாயிருப்பதாக, இப்பொழுதே உண்டாயிருப்பதாக, இப்பொழுதே மேற்கொள்ளுவதாக. பிள்ளைகள் சாட்சி சொல்லும்படிக்கு இப்பொழுதே மேற்கொள்ளுகிறதற்காக உமக்கு நன்றி. யூ ஆர் ஃப்ரீ, யூ ஆர் ஃப்ரீ, யூ ஆர் ஃப்ரீ in the mighty name of Jesus. Amen, amen, amen. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். ஆமேன். அருமையான வார்த்தைகள் கூடாக வழி நடத்தினீர்கள். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி அவருடைய உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதங்களையும் வல்லமைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அருமையான வெளிப்பாடுகள் கூட ஆழமான சத்தியங்கள் கூடாக வழி நடத்தினீர்கள் பாஸ்டர். தேவன் தாமே அப்படியாக வழி நடத்திய உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு நேர்கள் சார்பிலும் உங்களை வாழ்த்திக் கொண்டு நாங்கள் மீண்டும் இன்னொரு இணைப்பிலே சந்திப்போம் பாஸ்டர். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பாஸ்டர். காட் பிளஸ் யூ. Amen. We are blessed. Amen. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான மதிய நேர விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இதுவரை நேரமாக எங்களோடு தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில் ஏப்ரஹாம், பிரைம் மினிஸ்டரின் தேவ ஊழியர் லண்டன் யூகேயிலிருந்து இதுவரை நேரமாக ஆசீர்வாதமான வார்த்தைகளை எடுத்து பகிர்ந்து கொடுத்தார். கர்த்தர் தாமே அவரையும் அவருடைய குடும்பங்களையும் கேட்டுக்கொண்டிருந்த ஒருவரையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 3:32 நாங்கள்